செய்திகளை பார்க்கலாம். ஆர்கே நகர் தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் நிச்சயம் போட்டியிடுவோம் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நேற்றிரவு செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜகவிற்கு ஆளும் அதிகாரத்தை மக்கள் வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நடைபெற இருக்கும் ஆர்கே நகர் தொகுதியில் அதிமுக சின்னமான இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாக ஓ பன்னீர்செல்வம் அவர் கூறினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய வெற்றி சின்னம் இரட்டை இலை சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுவோம். உறுதியாக கிடைக்கும். திமுகவின் துணையோடு ஆட்சி அமைக்க ஓ பன்னீர்செல்வம் விரும்புவதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையை அடுத்த திருநின்றவூரின் நினைவு மண்டபத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா சிலைகளை டிடிவி தினகரன் திறந்து வைத்தார். பின்னர் அம்பத்தூரில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கலந்து கொண்டு பேசினார். திமுக தலைவர் கருணாநிதி மகன் துணையோடு ஆட்சி அமைக்க ஓ பன்னீர்செல்வம் முயற்சிப்பதாக தினகரன் அப்போது குற்றம் சாட்டினார். எப்படியாவது இந்த இயக்கத்தில் இருந்து ஒரு 40 எம்எல்ஏக்களை தன் வசப்படுத்திக் கொண்டு கருணாநிதி மகனின் துணையோடு ஆட்சியில் தொடரலாம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை ஏற்றுக்கொள்ளாது என்கிற முடிவுக்கு வந்து அவர் செயல்பட தொடங்கியதை நமது அமைச்சர் பெருமக்களும் தலைமை கழக நிர்வாகிகளும் கழக முன்னோடிகளும் உணர்ந்து கொண்டு சின்னம்மா அவர்களிடம் வந்து சொன்ன பொழுது அவர்கள் சின்னம்மா அவர்கள் தான் பொதுச் செயலாளராக ஆக வேண்டும் என்ற கூறிய காரணத்தினால்தான் அன்றைக்கு டிசம்பர் 29 சின்னம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக அவர் அன்றைக்கு பதவியேற்க ஒப்புதல் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து திரு பன்னீர்செல்வம் அவர்களின் செயல்பாடு இன்னும் மோசமான ஒரு சூழ்நிலையை எட்டத் தொடங்கியது நம் அனைவருக்கும் தெரியும். 5 மாநில சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அந்தந்த மாநிலத்தில் ஆளும் கட்சிக்கு எதிராக மக்கள் வாக்களித்துள்ளதாக திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் விரைவில் வரவிருக்கின்ற தேர்தலிலும் ஆளும் கட்சிக்கு எதிராக மக்கள் வாக்களிப்பார்கள் என்று அவர் கூறினார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் நெல்லையில் மாலை நடந்த சிறுபான்மையினர் உரிமை பாதுகாப்பு மாநில மாநாட்டில் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மீனவர் பிரிட்ஜோ சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு மத்திய அரசு கண்டனம் தெரிவிக்காமல் உள்ளது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்தார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ராணுவம் ஏவுகணை வைத்திருக்கும் இந்திய அரசை மேற்றுவதாகவும் ஆனால் தமிழர்களை சுடுவது என்பது நெற்றியில் எட்டி மிதக்கும் விதமாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மீனவ போராட்டத்தை நிறுத்துங்கள் என காவல்துறையினர் கூறுவது இலங்கையையே ஆதரிப்பதை காட்டுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திருச்சியில் 18ஆம் தேதி நடைபெறும் அதிமுக உயர்மட்ட குழு கூட்டத்தில் ஆர்கே நகர் தேர்தல் குறித்து அறிவிக்கப்படும் எனவும் அவர் கூறினார். மீனவர் பிரச்சினை தொடர்பாக இரு நாட்டு மீனவர்களும் பேச்சுவார்த்தை நடத்திட வேண்டும் என சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் வேண்டுகோள் விடுத்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மீனவர் மீதான துப்பாக்கிச் சூட்டிற்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். கடல் எல்லையில் இந்திய கடற்படை ரோந்து அதிகரித்து மீனவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை மத்திய அரசு நீண்ட காலமாக கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக கூறிய அவர் அதனை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே வெற்றிலையூரணியில் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்த சம்பவம் 8 பேர் படுகாயமுற்றனர். விபத்தில் பலியானவர்களுக்கு ஆலை நிர்வாகம் சார்பில் தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவியை அமைச்சர் கே.டி. ராஜேந்திர பாலாஜி வழங்கினார். ஆலை மேற்பார்வையாளர்கள் மகேந்திரன் வெம்பக்கோட்டை போலீசில் சரணடைந்த நிலையில் உரிமையாளர் சக்தி சண்முகத்தை தேடி வருகின்றனர். சென்னை மெட்ரோ ரயில்களில் திருக்குறள் மறைக்கப்பட்டு பன்னாட்டு குளிர்பான விளம்பரங்கள் எழுதப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது.
சென்னை கோயம்பேடு முதல் பரங்கிமலை வரையிலும் விமான நிலையம் முதல் சின்னமலை வரையிலுமாக சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 21 மாதங்களாக இயக்கப்படும் ரயில் பெட்டிகளின் உள்ளே தமிழில் திருக்குறள் எழுதப்பட்டிருந்தது. சிறுவர் சிறுமியரை அழைத்து வரும் பயணிகள் திருக்குறளை ஆர்வமுடன் படித்து காட்டிச் சென்றனர். இந்நிலையில் ரயிலின் உள்பகுதியில் எழுதப்பட்டிருந்த திருக்குறள் மறைக்கப்பட்டு பன்னாட்டு நிறுவனங்களின் விளம்பரங்கள் எழுதப்பட்டுள்ளது. இது பயணிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதலில் விளம்பரத்திற்காக ஒதுக்கப்பட்ட பகுதியில்தான் தற்காலிகமாக திருக்குறள் எழுதப்பட்டிருந்ததாகவும் தற்போது விளம்பரதாரர்கள் கேட்டதால் திருக்குறளை அகற்றியதாகவும் மெட்ரோ நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. பெரம்பலூரில் கைது செய்யப்பட்ட மந்திரவாதி கார்த்திக்கிற்கு சடலம் வழங்கியதாக மயிலாப்பூர் மயானத்தைச் சேர்ந்த இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். பெரம்பலூரில் மந்திரவாதி கார்த்திக் வீட்டில் பெண் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மந்திரவாதியை கைது செய்து விசாரணை செய்ததில் மயிலாப்பூர் கைலாசபுரம் மயானத்தில் பணிபுரியும் கார்த்திக் மற்றும் தன்ராஜ் ஆகிய இருவரும் பெண்ணின் சடலத்தை 20,000 ரூபாய்க்கு கொடுத்தது தெரியவந்துள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு தற்கொலை செய்து கொண்டு இறந்த தேனாம்பேட்டையைச் சேர்ந்த பெண் ஒருவரது சடலம் இது என்றும் இதனை காசு கொடுத்து வாங்கி வந்ததாகவும் கைதான மந்திரவாதி மற்றும் அவரது நண்பர்கள் தெரிவித்தனர். இது தொடர்பாக பெரம்பலூர் போலீசார் சென்னை வந்து இருவரையும் கைது செய்து விசாரணைக்காக அழைத்துச் சென்றுள்ளனர். கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்தன. இதனால் 1 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதால் தமிழக அரசு முழு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள நாகதேவன்பாளையம், வெள்ளியங்காட்டுப்புதூர், ஐயம்புதூர், கொரவம்பாளையம், காவிரிப்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் ஆழ்துளை மோட்டார் கிணற்று பாசனம் மூலம் வாழைப்பயிர் விவசாயத்தை விவசாயிகள் மேற்கொண்டு வந்தனர். இன்னும் 2 மாதங்களில் வாழை தார்கள் அறுவடைக்கு வந்துவிடும் சூழலில் நேற்று பெய்த கனமழை மற்றும் சூறாவளி காற்றினால் இப்பகுதியில் 5,000 ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்டிருந்த சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாழைகள் முற்றிலும் சாய்ந்து சேதமடைந்துள்ளன. இதனால் இப்பகுதி விவசாயிகளுக்கு சுமார் 1 கோடிக்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் கடம்பூர் மொசன்மடுவைச் சேர்ந்த பழனிசாமி மாடு மேய்ச்சலுக்காக குறும்பூர் தொட்டி பகுதிக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு புதரில் மறைந்திருந்த கரடி பழனிசாமியை தாக்கியதில் அவர் பலத்த காயமுற்றார். இதனை அடுத்து அவருக்கு சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. விவசாயத்துறைக்கு தனியாக 4 அமைச்சர்களை நியமிக்க வேண்டும் என தருமபுரி MP அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அரூர் அடுத்த வேளமப்பட்டி பகுதியில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே செனாக்கல் திட்டத்திற்கு ஆய்வு செய்யப்பட்ட இடத்தை பார்வையிட்ட அவர் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நீர் ஆதாரம் பெருகிடும் எனவும் அவர் கூறினார். ஆண்டிப்பட்டி அருகே வெள்ளிமலை வனப்பகுதியில் இருந்து கேரளாவிற்கு காரில் கஞ்சா கடத்தி வந்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெள்ளிமலை வனப்பகுதியில் வாகன தணிக்கையின் போது 2 கார்களில் வந்த இவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் இருந்து 38 கிலோ கஞ்சா மற்றும் கடத்திற்கு பயன்படுத்திய 2 சொகுசு கார்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். ஆலங்குடி அருகே உள்ள மங்களாபுரம் சித்தி விநாயகர் கோவில் மாசி மகா திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. ஜல்லிக்கட்டில் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், சிவகங்கை, திருச்சி உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 150க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்த காளைகளை 100க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் ஆர்வமுடன் பிடித்து பரிசுகளை பெற்றனர். வட மாநிலங்களில் பாஜக வெற்றி பெற்றது மகிழ்ச்சி என்றும் பாஜகவின் அடுத்த இலக்கு தென்னக மாநிலங்களில் ஆட்சியை பிடிப்பதே என்றும் பாஜக முன்னாள் MP தருண் விஜய் தெரிவித்துள்ளார். கும்பகோணம் மாசி மகா விழாவில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது உத்தரப்பிரதேச வெற்றியின் மூலம் மோடி இமயம் அளவிற்கு உயர்ந்துள்ளதாக அவர் கூறினார். பழனி அருகே 6000 ஆண்டுகள் முந்தைய செல்ட் எனப்படும் கற்கால கல்டோரி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அலாவலிசு கிராமத்தில் தொல்லியல் ஆய்வாளர் நந்திவர்மன் நடத்திய ஆய்வில்
புதிய கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய ஆயுதமான கல்கோடாரி கிடைத்துள்ளது. கல்கோடாரி 45 சென்டிமீட்டர் நீளமும் 1750 கிராம் எடையும் கொண்ட இந்த கல் மிகவும் உறுதியான பசால்ட் எனப்படும் கல்லினால் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக அப்பகுதியில் ஆதி மனிதன் பயன்படுத்திய பொருட்களும் கருவிகளும் இருக்கலாம் என்றும் தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் ஆட்டோ ஒன்றில் கடந்த வாரம் பயணம் செய்த பயணி ஒருவர் தவறவிட்ட 40,000 ரூபாயினை சிவகாஞ்சி காவல்துறையிடம் ஆட்டோ ஓட்டுநர் மணி ஒப்படைத்துள்ளார். இவரின் நேர்மையை பாராட்டும் வகையில் ASP ஸ்ரீநாதா அவருக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். மேலும் ஆட்டோ ஓட்டுநர் மணியின் நேர்மை இதர ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு முன்மாதிரியாக அமைந்திட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திருவள்ளூர் அருகே வாகன சோதனையில் ஆந்திராவிலிருந்து வெட்டி கடத்தி வரப்பட்ட 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரங்களை போலீசார் காருடன் பறிமுதல் செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த காரை நிறுத்திவிட்டு மர்ம நபர் தப்பி ஓடினார். காரில் சோதனை செய்த போது அதில் ஆந்திராவிலிருந்து வெட்டி கடத்தி வரப்பட்ட 1 டன் எடை கொண்ட செம்மரங்கள் இருப்பது தெரியவந்துள்ளது. கடத்தி வரப்பட்ட 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மர கட்டைகளையும் காரினையும் பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்த ஆர்கேபேட்டை காவல்துறையினர் தப்பி ஓடிய கார் ஓட்டுநரை வலைவீசி தேடி வருகின்றனர். கும்பகோணத்தில் மாசி மகா பெருவிழாவையொட்டி ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று புனித நீராடினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் நடைபெறும் மாசி மகா திருவிழா புகழ்பெற்றது. மாசி மாதத்தில் பௌர்ணமி தினத்தில் மகம் நட்சத்திரம் சேர்ந்து வரும் நாளே மாசி மகமாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி இன்று நடைபெற்ற மாசி திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடினர். இதனையடுத்து திரு தேரோட்டமும் சுவாமி வீதி விழாவும் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த அத்திராம்பட்டி கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடன நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த விழாவில் திரைப்பட பாடலுக்கு நடனம் ஆடியவர்கள் சினிமாவை மிஞ்சும் வகையில் ஆபாச நடனங்களை அரங்கேற்றினர். இதுபோன்ற ஆபாச நடனங்களுக்கு போலீசார் தடை விதிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இவ்வாறு நடனங்களால் இளைஞர்களும் மாணவர்களும் தவறான வழியில் செல்வதற்கு வாய்ப்புள்ளதாக கூறும் கிராம மக்கள் இந்த நடனங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீனவர் விஜய் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் துறை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் முன்பு மீனவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். துப்பாக்கிச்சூடு நடத்திய இலங்கை ராணுவம் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே பாபநாசம் மலையடிவார பகுதியில் உள்ள தோட்டத்திற்குள் யானைகள் புகுந்து 200க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை சேதப்படுத்தியுள்ளது. இதனால் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயி சுப்பிரமணியன் வேதனை தெரிவித்துள்ளார். யானைகள் ஊருக்குள் புகுவது தொடர்கதையாகி வருவதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் இதற்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை புழல் காவல் நிலையத்தில் வழக்கு பதியாமல் இருக்க 1.5 லட்சம் லஞ்சம் வாங்கிய குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் மட்டும் கைது செய்யப்பட்டிருப்பது லஞ்ச ஒழிப்பு போலீசார் அறிவித்துள்ளனர். சென்னையை சேர்ந்த சுரேஷ் பாபு என்பவர் தன்னிடம் 17 லட்சம் ரூபாய் ஏமாற்றியதாக புழல் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். கண்ணன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க அவரிடம் 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக புழல் காவல் ஆய்வாளர் ஜெயக்குமார் மீது புகார் எழுந்தது. இது தொடர்பாக ஜெயக்குமார் லஞ்ச பணத்தை பெற்றபோது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்தனர். இதனையடுத்து உதவி ஆய்வாளர் லிங்க திருமாறன் மற்றும் ஆய்வாளர் ஜெயக்குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் பரவின. இந்நிலையில் உதவி ஆணையர் மற்றும் ஆய்வாளரிடம் நடந்த விசாரணையை அடுத்து ஆய்வாளர் ஜெயக்குமார் மட்டும் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் அறிவித்துள்ளனர். திருவெற்றியூர் அருகே எண்ணூரில் தனியார் நிறுவன ஊழியர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். எண்ணூரில் எல்லையம்மன் கோவில் தெருவில் வசிக்கும் சந்திரன் என்பவரின் மகன் சரவணன் தனியார் நிறுவன ஊழியராக பணியாற்றி வருகிறார். நேற்று அவர் வீட்டின் முன்பாக நின்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் அங்கு வந்த 4 பேர் கொண்ட கும்பல் அவரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளது. இதில் படுகாயமடைந்த சரவணன் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்தார்.
இது குறித்து தகவல் அறிந்து வந்த எண்ணூர் போலீசார் அவரது உடலை மீட்டு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வு சோதனைக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்துள்ளனர். கொலையாளிகள் அங்கு விட்டு சென்ற செல்போன் மற்றும் இருசக்கர வாகனத்தை கைப்பற்றிய போலீசார் முன்விரோதம் காரணமாக கொலை நடந்ததா அல்லது வேறேதேனும் காரணத்திற்காக நடந்ததா என்பது குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் அருகே பெறாத கடனை கட்ட தனியார் நிதி நிறுவனம் மிரட்டியதால் இளைஞர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என இளைஞரின் குடும்பத்தார் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டிவனம் அருகே உள்ள மயிலம் கிராமத்தைச் சேர்ந்த பிரபு என்பவர் கடந்த 2015ஆம் ஆண்டு கூட்டேரிப்பட்டு முதன்மை சாலையில் தவணை முறையில் இருசக்கர வாகன கடன் வழங்கி வந்த தனியார் நிதி நிறுவனத்தில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தார். இதன் அடிப்படையில் அந்த நிதி நிறுவனம் அவரிடம் ஆவணங்களில் கையெழுத்து பெற்றதாக கூறப்படுகின்றது. இதற்கிடையே பிரபுவின் தந்தை உயிரிழந்ததால் நிதி நிறுவனத்தில் கடன் பெறும் எண்ணத்தை அவர் கைவிட்டார். ஆனால் தற்போது கடனை திரும்ப செலுத்துமாறு அந்த நிதி நிறுவனத்தின் சார்பில் பிரபுவை சிலர் மிரட்டியதாக கூறப்படுகின்றது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான பிரபு விஷம் அருந்திய நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்காமல் மரணம் அடைந்துள்ளார். இந்நிலையில் நிதி நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரபுவின் குடும்பத்தினரும் உறவினர்களும் காவல்துறையிடம் புகார் மனு அளித்துள்ளனர். யானைகள் நலவாழ்வு முகாமில் பங்கேற்றுவிட்டு திரும்பிய திருவண்ணாமலை கோவில் யானைக்கு பக்தர்கள் மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் சார்பாக சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவையில் நடைபெற்ற யானைகள் புத்துணர்வு முகாமில் 33 யானைகள் பங்கேற்றன. இதில் திருவண்ணாமலையை அண்ணாமலையார் கோவில் யானைக்கு 5000 கிலோ எடையுள்ள யானை ருக்குவுக்கு புத்துணர்வு முகாமில் சத்து உணவுகளான பசும் தீவனங்கள், கேழ்வரகு, பூந்தை மட்டை, களி உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. மேலும் முகாமில் பங்கேற்ற யானைகள் சவர்பாத் மூலம் குளிப்பாட்டப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு யானைக்கும் ஒரு வேளைக்கு 2.5 கிலோ அரிசி சாதம், கொள்ளு 1 கிலோ, பச்சை பயிறு 1 கிலோ ஆகியவையும் வழங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் முகாம் நிறைவடைந்த நிலையில் திருவண்ணாமலை யானை மீண்டும் சொந்த ஊருக்கே அனுப்பப்பட்டது. லாரியில் வந்த யானையை திரளான பக்தர்களும் அதிகாரிகளும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் மாவோயிஸ்டுகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 12 CRPF வீரர்கள் உயிரிழந்தனர். சுக்மா மாவட்டத்தில் உள்ள கொட்டச்சேரு என்ற கிராமம் அருகே CRPF வீரர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது மாவோயிஸ்டுகள் திடீர் தாக்குதல் நடத்தியதில் நிகழ்விடத்திலேயே 12 பேர் உயிரிழந்த நிலையில் 5 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த தாக்குதலில் திருக்கோவிலூர் அருகே கழுமரம் கிராமத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் சங்கர் பலியானதாக ராணுவ அமைச்சகம் தெரிவித்துள்ளது. திருமணமாகி 6 ஆண்டுகளான நிலையில் மாவோயிஸ்டுகள் தாக்குதலில் இவர் உயிரிழந்துள்ளது இப்பகுதி மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பலியான ராணுவ வீரர் சங்கரின் உடல் ஞாயிற்றுக்கிழமை சொந்த கிராமத்துக்கு கொண்டு வரப்பட்டு ராணுவ மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் நிகழ்விற்கு பிரதமர் நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பலியான வீரர்கள் அனைவருக்கும் வழங்கப்படும் இழப்பீடு மொத்தமாக 1 கோடி ரூபாய்க்கும் கீழ் இருக்காது என்று உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதியளித்துள்ளார். 300 கிலோ வெடிபொருட்களுடன் 450 கிலோமீட்டர் தூரம் சென்று இலக்கை துல்லியமாக தாக்கி அழிக்கும் பிரம்மோஸ் ஏவுகணை ஒடிசா மாநிலம் பலாசோரில் வெற்றிகரமாக சோதனை செய்து பார்க்கப்பட்டது. ஏவுகணை சோதனை வெற்றி அடைந்துள்ள நிலையில் அடுத்த கட்டமாக 800 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்கவும் வகையில் ஏவுகணை சோதனை நடத்த விஞ்ஞானிகள் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிலம், வான் மற்றும் கடல் மார்க்கமாக சென்று தாக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது பிரம்மோஸ் ஏவுகணை என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் வைகரை எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவடைகின்றன.